ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய செயலாக தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செயல்படுகிறார் என்பது வெளிப்படையாக நம்ம வந்து பார்க்குறோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம், பிரபாகரன் அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டவங்கெல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிலீவ் பண்ணது வந்து தமிழக முதல்வர் தான். அது மட்டும் இல்லாத அவங்கள வந்து கட்டி அணைச்சதும் தமிழக முதல்வர் தான். இது வந்து மிகப்பெரிய வந்து கேவலமான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புலையும் வந்து கைதிகளையும் வந்து முஸ்லீம் எல்லாரையும் வந்து விடுதலை செய்ததும் தமிழக முதல்வர் தான். இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடாரகின் கூட சேர்ந்து சீமான் அவர்களும் வந்து புயல் சிறையில் போய் பார்க்குறாரு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் முன்னுதாரணமாக அவங்க வந்து கொண்டு வராங்க. புயல் சிறையில் போயிட்டு போலீஸ் பக்கத்தில் பன்னா இஸ்மாயில் இவங்களெல்லாம் போயிட்டு பார்க்குறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது. அதே எல்டிடி இவர் இருக்கார், நம்ம சாமின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அவரோட சிலையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வந்து திமுக அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தீவிரவாதத்தை தமிழகத்தில் ஆதரிக்கிறது. திமுக அரசாங்கம் தமிழகத்தில் இளைஞர்களை தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்கும் செயலாகவே இது வந்து நாங்கள் பார்க்குறோம். மிகப்பெரிய குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா இது போன்ற செயல்கள் பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்துவதால் கோயம்புத்தூரில் குண்டு வச்ச பாஷா புகைப்படத்தை வந்து பேனர் போட்டு வைக்கலாம். அதே போல் சவுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாதி புகைப்படத்தை ராயப்பேட்டாவில் வந்து போட்டோ போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஜனநாயகம்ன்ற பேரில் இவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது. அடுத்தடுத்து ஒசாமா பின் லேடன் போட்டோவை பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் போட்டுட்டு ரோல் மாடலாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தை வந்து எடுத்து வரைக்கும் தமிழகத்தில் தீவிரவாதத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணக்கூடிய செயலாகவே இச்செயல்கள் அமைகிறது. இது போன்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் தமிழக காவல்துறையிடம் புகாராக கொடுத்திருக்கின்றோம். தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து இருக்கிறார்கள். அதை நாங்கள் நம்புகின்றோம். அப்படி எடுக்காத பட்சத்தில் அரசியல் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை வந்து தடை செய்வதற்கு தடையாணையை பெறுவோம். நன்றி.
ஆர்டி பிரபு பாரத் இந்து முன்னணி மாநில தலைவர்.